கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லாபியில் இருக்கோம். ஸோ லாபியில் இருந்து நம்ம வந்து இப்போ ரூமுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு கன்ஃபியூஷனான விஷயம்னா எல்லாமே ஒரே என்ட்ரன்ஸ் மாதிரியே இருக்குது. நான் 2 தடவை கன்ஃபியூஸ் ஆகி ஹோட்டல் ஃபுல்லாக சுற்றினேன். நான் சுற்றினேன், பயங்கரமாக சுற்றினேன். நான் சாஸ்தாவும் பயங்கரமாக சுற்றிட்டு இருந்தான் பாவம். ஆனால் சாஸ்தா டூ வெரி குட். லைக் நம்மளுக்கு செம்மையான நம்மளுக்கு வந்து அசோசியேட் கேமராமேன் சாஸ்தா. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா ரூமுக்கு போகிறோம். நாங்கள் ரூமில் எப்படி ஷூட் பண்ணோம், எப்படி அந்த அழகான ரூமை கேவலப்படுத்திருக்கோன்றதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக காட்டணும். ஓகே, சப்ஸ்கிரைப். காரி துப்புறதா தான் இவன் மேலே துப்புங்க. எவ்வளோ துப்புனாலும் தாங்குவான். எவ்வளோ வேணா இப்படியே வாங்க. நான் கண்ணாடி போட்டுக்கிறேன், என்ன கண்ணு தெரியாது, நடுவில் போகும்போது வந்துடுவேன். ஓகே போலாமா? ஓகே ரைட். நேற்று எப்படி போகிறது இல்லையே. வா ஜெயந்தி, ஃப்ரேம்குள்ள வா. இதுதான் போகிற வழி. பார்த்தீங்கன்னாலே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கர்மம் ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. சரி, அது மட்டும் இல்லைங்க. என்ட்ரன்ஸ் போனோடனே நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு கார்டு வைக்கணும். வைக்கலன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஜெயந்தி இதை எடுத்து வைங்க போகலாம். இங்க வை. இழுக்கணுமா? தள்ளுங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் தி கேம். ஓகே, இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் லிஃப்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து இருக்குது. வாங்க, லிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்க. கை ரொம்ப நேரம் பிடிக்க முடியல கைஸ். நான் நேற்று ஃபுல்லாக ஷூட்டிங்கு. இதுக்கெல்லாம் கார்டு தேவையில்லை, நார்மல் தான். ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போக போகிறோம். பாருங்க, லிஃப்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு லிஃப்ட்டு அதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணேன். 43 வை. இங்கே பாருங்க, 43 லெவலு. அதாவது வந்து ஃப்ளோர் ஒன்று இருக்கும்ல எல்லா ஹோட்டல்லையும். இதில் வந்து 43, 46 அந்த மாதிரி லெவல். எப்படி சொல்றது, வேற லெவல்ல இருக்கு பாக்கிறதுக்கு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இட்ஸ் a palace actually. ஆமா. சோ இப்போ நம்ம வந்து ரூம்க்குள்ள போக போறோம். ஓகேவா? ஏதோ ஒரே மாதிரி இருக்கு. இதுதான் லாபி. தெரியவே இல்ல. This is the lobby, so we can go to the room. இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பிக்சர் போட்டு வச்சிருக்காங்க. எஸ். ஸோ இதுதான் லாபி, இதுதான் நம்ம ரூம். ஸோ 4302. ஓகே, we are come to the room. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம அட்டகாசம் பண்ணோம். அட்டகாசம் பண்ணி கேவலப்படுத்தணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன காட்டாமல் ரூமை மட்டும் கட்டிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஆக்சுவலாக இதுதாங்க கிச்சனு. இதுதான் கிச்சனு. இங்கே பாருங்கள், என்ட்ரியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த கண்ணாடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் பாருங்க. மைக்ரோ ஓவன். இல்ல அது வந்து மைக்ரோ ஓவன் ஆக்சுவலா. இது வந்து மைக்ரோ ஓவனு. இது வந்து துணி துவைக்கிறது இல்ல ட்ரையர். இது ஆக்சுவலா ட்ரையரு. ஃப்ரிட்ஜும் இருக்குங்க. ஃப்ரிட்ஜுல ஜூஸ்லாம் இருந்துச்சு, நம்ம காலி பண்ணியாச்சு. ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணா காஃபி நார்மலா போட்டுக்கலாம். அந்த மாதிரி மாடல்ஸ் உள்ளது இது. கிட்டில் மாடல்ஸ் கிடையாது, அது வந்து பிரெட் ரோஸ்டர். ஆமா, ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள்கிட்ட பிரெட் கிடையாது. யாருன்னா பிரெட் வாங்கிட்டு வருவாங்களா ஹோட்டலுக்கு? நம்ம வந்து பெரிய அடுப்பா யூஸ் பண்ணுவோம். சோ இதுல பிரியாணி பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா வந்து எந்த திங்ஸ்மே நாங்க எடுத்துட்டு வரல. ஷூட்டிங்காக தான் வந்தது. பட் வந்து ப்ராப்பரா நாங்க வந்தோம்னா நாங்க இங்கேயே குக்
புக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நார்மல் இந்த மாதிரி கிளாஸ்லெஸ்ல தான் இங்க வந்து வாட்டர் வைக்கிறாங்க பாத்தீங்களா. லைட்டா கீழே விட்டோம் அப்படின்னா நான் பல்கான அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இதுதான் நார்மலா வந்து மார்னிங் சொன்னா காஃபி டேபிள். ஓகே, காஃபி குடிக்கிறோம். ரிலாக்ஸ்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் இந்த இடம் மட்டுமே. பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அட்மாஸ்பியர். இங்க பாருங்க, இந்த ரூமுக்கு வாய்ந்ததுன்னா சீரியஸா அழுதுருக்கோம். நாங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வாய்ந்ததுன்னா சீரியஸா அழுதுறோம். இப்படி பாருங்க பாருங்க எப்படி கிடக்குது பாருங்க. நைட் ஃபுல்லா அவ்வளவு ஷூட் வச்சு பாருங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த ரூம்ல பாவம் கிளீன் பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க என் செல்லக்குட்டி கேமரா, என்னுடைய மானிட்டர்லாம் அங்கே தூங்கிட்டு இருக்கேன், என்னுடைய லென்ஸ் அங்கே இருக்கு. ஸோ அது பாருங்க லைட்டு சூப்பராக இருக்கு, ஹை லெவல் குவாலிட்டி இருக்குது, ஆன் லெவலில் இருக்கு லைட்டிங். ஓகே, நம்ம ஷூட்டோட நிறைய கவர் பண்ணியிருக்கோம் லைட்டு. எஸ், ஃப்ரேமில் நிறைய தடவை காமிச்சிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த பால்கனி. ஸோ பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் போகிறது தெரியும், அங்கே தெரிஞ்சு பாருங்க ஃப்ளைட்டு கரெக்டாக போகிறா இருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து சீன்ஸ்லாம் நம்ம நார்மலா வந்து வைக்கல. ஸோ எல்லாமே வந்து வைக்கும்போது எல்லாத்தையும் கிளாஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க உள்ள எல்லா ஸ்டேஷனரியும் எல்லாமே கிளாஸ் தான், நார்மலாவே எதுவுமே கிடையாது. இதுக்கு எல்லாமே வந்து பெரிய பெரிய ஷூட்ல எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள எல்லாமே அப்படியேதான் இருக்கு சொல்லும் போல. எதுவுமே வந்து கம்மி அப்படின்ற ஒரு இதே கிடையாது நம்மகிட்ட. ஸோ என்ட்ரன்ஸ்ல கிச்சனு ஹாலு இருக்கு, ஸ்பிளிட் ஏசி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஏசி இல்லை, பாலிஷ். நம்ம நார்மலாக வந்து ரிமோட் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து சுவிட்ச் போர்ட்ல இருக்கு, நம்ம எவ்வளோ மணி நேரம் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஏசி கண்ட்ரோல் இருங்க. ஃபால் சீலிங் ஏசி இது. சாரி, ஃபால் சீலிங் ஏசி வாயில வரல சரியா. பாருங்க எவ்வளவு பெரிய பிக்சர்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் டிராயிங். அதாவது நம்ம ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகும் பொழுது இதை விட பெருசா ரொம்ப ஹை லெவலான பிக்சர்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே கிளாஸஸ். ஓகே, லைட் செம்ம வெயிட்ல இருக்கும் போல, அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ கேமரா டிவி நினைக்கிறேன், டிவியும் அதே மாதிரி தான். இங்க ஒரு பெரிய இங்க வந்து ஒரு எல்சிடி டிவி இருக்கு, நாட் எல்இடி. ஸோ இட்ஸ் கிரேட். எல்லாமே வந்து ஃப்ளேம்ல எல்லாமே கிளாஸ் தான் ஆட் பண்ணிருக்காங்க. மேல எல்லாத்துலயும் கிளாஸ் தான். ஆமா, நார்மலாவே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, வாங்க அப்போ ரூம் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் ரூமு. ஸோ எங்களுடைய லக்கேஜ் திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சாச்சு. ஆல்பம்ஸ் அவங்களுடைய ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நிசி, ஹாய், சே ஹாய். 1 minute water. Hi guys, say hi guys. How are you? No, you ask how are you. Fine. How was the shoot yesterday? Good. Okay, அவங்க சொல்றாங்க குட் குட்னு. So light அந்த உள்ள பிக்சர்ஸ் பாருங்க மேல உள்ளது, அது பாருங்க. அப்புறம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா சேம் ஹால் உள்ள டிவி மாதிரி தான், அங்கேயும் அதே சேம் அளவு தான், ப்ளே புக்கும் வேறு மாதிரி. அதுமாதிரி பக்கத்துலேயும் இன்னொரு நல்ல காஸ்ட்லியான ஒரு பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பெட்ரூம்லேருந்து அதுக்கப்புறம் இந்த ரூமுக்காக நிறைய செலவு பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட 75,000. இதுக்கும் ஒரு ரூமுக்கு தனியாக ஒரு பால்கனி வந்து கொடுத்துருக்காப்புல. ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ டார்ச்சர் இருந்தாலும் ரொம்ப நான் டார்ச்சர் போன போதெல்லாம் ஜெயந்திங்க வந்து நின்றுவாங்க. ரொம்ப கூலா இருக்காங்க, எல்லாத்தையும் கீழே போட்டுருக்காங்க. கீழே பாருங்களேன், அந்த கிளாஸ் தான் அந்த ரிசெப்ஷன் இருக்கு. ஃபுல்லாக கார்டு மாதிரி இருக்குல்ல, ஏன்னா போட்டுட்டு கைமி சட்டி நிற்காம. ஸோ தள்ளி அவங்க நல்லா ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அடுத்தது நம்ம பாத்ரூம் கூட போகலாம். அது பாத்ரூம் சொல்ல முடியாது, வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும். அது பாத்ரூம் கிடையாது, சொர்க்கம். அங்கேயே பெட்ஷீட் போட்டு கூட தூங்கலாம். ஆனா ஜெயந்தி, ஆமா நைட்டு சாப்பிட்டா கூட ட்ரை பண்ண அறிகிறதுக்கு. ஒரே நிமிஷம், நான் அந்த ரூம் ஃபுல்லாத்தையும் காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் த பாத்ரூம். நான் டோர் லாக் பண்ணிடுறேன். நோ இஷ்யூஸ். லைட்டிங்லாம் பாருங்க. ஓகே, லுக்
ஜெயந்தி உன் மூஞ்சி அந்த பூத கண்ணால காட்டு. கியூட்டா இருக்காங்க. கேவலமா இருக்கு. அண்ணன் தானே ஒரிஜினல்ல சொல்ல முடியும். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகேங்களா? இங்க குளிக்கணும்னா குளிச்சிக்கலாம், இங்க குளிக்கலனாலும் குளிச்சிக்கலாம், குளிக்காம இருக்கலாம். சோ நார்மலா இதுக்குள்ள இந்த டோர் ஓபன் பண்ணுங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? நான் வரவே இல்லை. ஓ திஸ் இஸ் வாட் ஷவர். இது வந்து ஷவர். பாருங்க ஷவர். இது வந்து நிறைய க்ரீம்ஸ் வச்சிருக்காங்க. கண்டிஷனர், என்ன க்ரீம்ஸ்? ஹேர் அண்ட் பாடி ஷாம்பு, அது மாதிரி சம்திங் எல்ஸ் வச்சிருக்காங்க. என்னுடைய உள்ளாடை சாரி என்னுடைய ட்ரெஸ். என்னுடைய ட்ரெஸ் நான் எப்பவுமே ஹோட்டல் போனால் அந்த ட்ரெஸ் நான் வேர் பண்ணுவேன். இப்போ இதுக்குள்ள போனீங்கன்னா இயற்கை உபாதைகளை இங்கே நாம் கழித்துக் கொள்ளலாம். திஸ் இஸ் பாத்ரூம். ஷோகா வச்சிருக்கீங்களா இல்ல நார்மல் லைட்டா? லைட். அது லைட் எங்க ஆன்? எங்க அங்க பண்ணணும்னு நினைக்கிறேன். உள்ள போயிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதுல லைட் இருக்கு गाइस. அது நீங்க பாருங்க. இது கூட டிஷ்யூ வைக்கிறது கூட மார்பிள் கல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மார்பிள் கல்ஸ். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூம் ஃபுல்லா பார்த்தா மார்பிள் கல் தான் அதிகமா. நீங்க பேக் சைடும் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் கல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிதான். எல்லா இடத்துலயுமே இங்க பாருங்க. இங்க நார்மலா வந்து இங்கே ஃபோன் வச்சிருக்காங்க. அவங்க இங்கே ஃபோன் டச். அதாவது வந்து இது எது வச்சிருக்காங்கன்னா இப்போ பாத்ரூம் பண்ணிட்டு தண்ணி வரலனா கால் பண்ணி சொன்னா அவங்க மோட்டர் போட்டு விடுவாங்க. பாருங்க ஃபுல்லா இங்க அதே கல் தான் செட் பண்ணிருக்காங்க. தண்ணி வரல. இட்ஸ் கமிங். ஓகே இங்க ஓபன். சோ இது ஓபன் பண்ணிட்டு நம்ம அந்த சைடு கூட போலாம். பட் அது ஓபன் பண்ணுங்க. பொறுமை. நான் தான் இது பண்ணேன். ஓ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் சொன்னோம் இல்லீங்களா? அந்த இடத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். சோ எப்படி நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்? ரெஸ்ட்ரூம்லயே வந்து நம்ம வந்துக்கலாம். சோ நம்ம இப்படியும் ஓபன் பண்ணி போய்க்கலாம். பெரிய மிரர் இருக்குது. இட்ஸ் a big mirror. இங்க பாருங்க பெரிய கண்ணாடி. ஹைட்ல தாண்டி போகுது. ஜெயந்தி இந்த கண்ணாடி அழகா காட்டும். ஏன்னா அந்த இது ஓகே. அப்புறம் இது வந்து கிச்சன். இது மறந்துட்டோம். இங்க வந்து வாஷிங் மிஷின் இருக்கு. வாஷிங் மிஷின் இருக்கு. ஓகேங்களா? கிச்சன்ல எல்லா அதாவது வந்து இங்க வாஷிங் மிஷின் பண்ணிட்டு இது துணி எடுத்து வந்து இதுல வைக்கணும்னு நினைக்கிறேன். அது அப்படியே காஞ்சிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இது பாத்திரம் கழுவுறதுல அந்த கிளீனிங்லாம் இது பாத்திரம். இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம அமெரிக்கால தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே பாத்திரம் கழுவும். சென்னையில வந்து ஒரு சில பேர் தானா ஆட்டோமேட்டிக்கா பாத்திரம் கழுவும். ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம அடிக்கிட்டோம் அப்படின்னா கிளீனிங். ஓகே எல்லாம் செமையா வீடியோஸ்ல வந்து நான் வந்து ஃபாரின் வீடியோஸ்லாம் நம்ம சென்னையில இருந்து ஃபாரின் வந்து செட்டில் ஆயிருப்பாங்கல்ல அமெரிக்கா. ஸோ அவங்க இந்த மாதிரி வீடியோ போட்டுருவோம். நம்ம வந்து ஐடிசில வச்சிருக்காங்க பாருங்க. கிச்சன்ல நார்மலா யூஸ் பண்றாங்க அது. ஓகே ஓகே. ஆனா நல்லா இருக்கு. எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நல்லா வச்சிருக்காங்க எல்லாமே. இதோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 75000 ரூபாய் गाइस. நம்ம 75000 ரூபாய் கொடுத்தோம்னா இந்த ரூம்ல வந்து ஸ்டே பண்ணலாம். இட் இஸ் VIP suite premier room. So you can stay with one நைட்டுக்கு வந்து 75000. நாங்கள் வந்து 2 days வந்திருக்கோம். நியூ இயர் இங்கே தான் செலிப்ரேஷனு. ஸோ இங்கே எவ்வளோ நியூ இயர் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. என்ன ஜெயந்தி? நியூ இயர் வேறு லெவல் செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக ஹோட்டல்ஸ் நமக்கு என்னென்ன காஃபி தேவைப்படுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல், அதாவது வந்து இந்தியன் பிராண்ட் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து இந்தியன் பிராண்ட் இருக்கு. பட் இந்தியன் லைக் நான் சொல்றது வந்து இந்த 3 ரோசஸ் அந்த மாதிரி பிராண்ட். நீங்க டீல என்ன குடிக்கிறதாலும் என்ன எல்லாமே இங்க இருக்கு. சக்கரை இருந்துச்சு. நாங்க நைட் யூஸ் பண்ணிட்டோம். எல்லாமே நைட் நாங்க யூஸ் பண்ணிட்டோம். ஓகே இத பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப பிரீமியமா இருக்குன்னா ஜெயந்தி. ஷூட் எப்படி போச்சு? ஷூட் வந்து
அதான் நான் அங்கேயே நான் சொன்னேன்ல, ரொம்ப தலைலாம் ரொம்ப ரொம்ப நம்ம உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஷூட்டை பொறுத்தளவு ஜாலியா ஃபன்னா போகும். நம்ம வந்து பெர்ஃபெக்டா நம்ம வந்து ஒர்க்கை நம்ம முடிப்போம் சரிங்களா. ஒரு சின்னதா கூட நம்ம மைனஸ் பண்ண மாட்டோம். எந்த இதுலயுமே கரெக்டா இருக்கும் நம்மளோட. இப்போ ஜோக்கிட்டே வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா சில டேரக்டர்கிட்ட எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஜோ பொறுத்தளவு நாங்க ஜாலியா வந்து ஷூட் போறதே எங்களுக்கு தெரியாது. சூப்பரா நாங்க பண்ணிட்டு இருப்போம் நைட்ல. ஆனா வந்து ஜோனா யாரு? ஜோனா வந்து ஜோஸ்வா கேம்ரோனா? கேமரோன் ரொம்ப கேர்ஃபுல்லா. ஓகே கைஸ், ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷமாவது நல்லா ஜாலியா இருங்க. எதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. பி ஹாப்பி. ஓகே, பாய்.